ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க தென்கடல் மீனவன், நான் உங்களோட ஷாப்பு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிறது இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆனத்திற்கு மீன் போட்டில் கிடச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த மீன் நாங்கள் எப்படி ஏற்றுறோம் அப்படிங்கிறத அந்த இதில் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் ஏற்றின அந்த திருக்கையை எப்படி நாங்கள் ஐஸ் ஸ்டோரில் கொண்டு போய் இறக்குறோம், அதுக்காக என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். இப்போ அந்த ஆனத்திருக்க மீனில் உள்ள ஒரு ரெக்கையை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முழு திருக்கையாட்டு நம்ம ஸ்டோரில் இறக்கவே முடியாது. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் ரெக்கையை வெட்டி எடுத்துட்டாங்க. இப்போ இன்னொரு பக்கம் ரெக்கையை வெட்டுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பெரிய திருக்க மீன் படும்போது அது எப்போவுமே வெட்டி தான் உள்ளே இறக்குவாங்க ஸ்டோருக்குள்ளே. அப்புறம் தான் உள்ளே ஐஸ் பண்ணுவாங்க. ஐஸ் பண்ணுறது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், முழுமையாக பாருங்கள். இவ்வளோ பெரிய மீனை இங்கேருந்து வெட்டி அதுக்கப்புறம் அனியன்னு சொல்கிறது போட்டோட முன்பகுதியில் இழுத்து கொண்டு போய் இந்த ஸ்டோருக்குள்ளே இறக்கணும். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த மீனை ஸ்டோருக்குள்ளே இறக்கணும். என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ரொம்ப ஃபன்னியாக போகும் இந்த வீடியோ. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் உள்ளே கொண்டு போய் இதை இறக்கும்போது உள்ளே போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறக்கிட்டு இருந்தோம். அந்த நேரம்லாம் ரொம்ப காமெடியாகவே இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் எல்லாம் வரும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். எதனால் இந்த மீனை வெட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னா, எங்களுக்கு பெரிய கத்தி எதுவுமே இல்லை. இருந்த ஒரு சின்ன கத்தியை வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி இதை வெட்டி எடுத்துட்டோம். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எப்படியோ 2வது சைடு ரெக்கையும் வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி எடுத்த அந்த ரெக்கையை, அப்புறம் நடுப்பகுதி, அப்புறம் இன்னொரு ரெக்கை, இது எல்லாத்தையும் முன்னே இழுத்து கொண்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் சேர்ந்து தான் ஒரு சைடு ரெக்கையை இழுக்கிறாங்க. அவ்வளோ வெயிட்டு இந்த மீன். பொதுவாகவே இந்த ஆனத்திற்க உருவத்தில் சிறுசாக இருந்தாலுமே ரொம்ப வெயிட்டாக இருக்கும். சைடு ரெக்கை இழுக்கிறதுக்கு 4 பேர் தேவைப்பட்டாங்க. இப்போது நடுப்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே இருந்து இழுக்கிறாங்க. இந்த வீஞ்சிருக்கிற சைடில் அது போகாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் இருந்து தூக்கி விட்டு மெதுவாக தான் இழுத்தாங்க.
எப்போ பார்த்தாலும் இடத்துல வர ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த நடுப்பகுதியை நாங்கள் ஸ்டோருக்குள்ளே இறக்கிட்டோம். இப்போ ஸ்டோருக்குள்ளே ஐஸ் வைக்கிறதா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஐஸ் வைக்கிறதுக்காக ஒரு கல்லில் வந்து அந்த நடுப்பகுதியை இழுத்து வச்சு அதை நாங்கள் ஒரு சைடாட்டு கட்டி வைப்போம். ஏன்னா போட்டு ரோலிங்கில் வந்து அந்த மீன் வந்து இங்கே இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கட்டி வச்சுருவோம். அங்க கொண்டு போ சாச்சி போ அங்க போ யார்கிட்ட போட்டா இருக்கா இதே வாச்சா ரோப் கட்டி பதப்படுத்தணுமா? இப்போ நாங்கள் இந்த மீனை எதுக்கு மேலே ஏற்றிட்டோம்னா மீன் வந்து ரோலிங் நாங்கள் ஓடாமல் இருக்குது நாங்கள் வெயிட்டை கொடுக்குறோம். வெயிட்டை கொடுக்கும்போது அந்த தரையோட சப்போர்ட் வச்சு இப்போ ஐஸ் போடுற காரணம் என்னன்னா இவ்வளோ வந்து நம்ம ஐஸ் போட்டோம்னா அந்த மீன் ஒரு நாள் ஃபுல்லாக ஐஸ் இது எத்தனை கிலோ வரும்? ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ பெரிய மீனை வந்து எப்படி நாங்கள் வெட்டி ஸ்டோருக்குள்ளே இறக்குறோம், எப்படி ஐஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படி ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஃபிஷிங் வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு சூப்பரான ஒரு ஃபிஷிங் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டர் ஜார்ஜ், உங்களுக்கு மண்டையில் அடிபட்டு இருக்கா ஜார்ஜ்? இல்லைப்பா, இந்த பெரிய மீனை இறக்கி கையெல்லாம் காயங்க நான் பேசும்போது கரெக்டாக டாபிக்